ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஜி வந்துட்டு ஒருத்தவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறா. அவனோட பேர் ஜாங். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோனை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி அந்த மேரேஜை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். அங்கே நம்ம ஹீரோயின் வெட்டிங் பண்ண போகிறா. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறா. பார்த்தா அவன் அவனோட மிஸ்டர்ஸ் கூட சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை ஏமாற்றி பணத்தெல்லாம் பறிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அங்கே ரொமான்ஸும் பண்ணியிருக்கான். ஸோ அந்த வீடியோ தான் போல். அங்கே எல்லாருமே என்ன இவன் இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என் பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ என் கூட இருக்கணுன்ற அவசியமே கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜாங் சொல்கிறா, என்னை மேரேஜ் பண்ணிக்க வச்சு என் மிஸ்டர்ஸ் இருக்கா, உனக்கு யார் இருக்கா, உனக்கே 32 வயசு ஆகிடுச்சு, உன்னெல்லாம் யார் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே மயக்க வாங்கிட்டு பேசுகிறா, என்னை யார் மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கா, நான் வந்து அவங்களுக்கு மாதத்துக்கு 30,000 தருவேன், ஆனால் வீட்டிலே தான் இருக்கணும், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே யாருமே அதுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ காகுன்னு இருக்கான், அவன் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஒரே வீட்டிலே தான் இப்போ இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஆல்ரெடி தெரியும் போல், ஆனால் ஹீரோயினுக்கு அது தெரியாது. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு அவளை மீட் பண்ணியிருக்கான் ஒரு கஃபேயில். ஆக்சுவலி இப்போ தான் நம்ம ஹீரோ அப்ராட்லேருந்து வந்திருப்பான் போல். அந்த கஃபேயில் இருக்கும் போது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்கான். அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். இப்போது இவன் வந்துட்டு இங்கே வந்துடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ, அதை மறைச்சி தான் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் இருந்துட்டு இருக்கான் போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு அப்புறம் அவன் அவனோட கம்பெனிக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவனை ஃபோட்டோஸ் எடுக்கும் போது அதெல்லாம் டெலிட் பண்ண சொல்லிடுறான். பிகாஸ் அந்த நியூஸ் போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து அவனோட ரூமில் இருக்கும் போது அங்கே ஜியான்னு சொல்லிட்டு ஒருத்தி வரா. ஆக்சுவலி அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே லவ் போல். அவன் நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கணுன்னு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ அங்கே போனோடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த செக்ரட்டரி சொல்லிடுறா, இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அவன் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, உங்கள் பையன் ஏன் இந்த மாதிரி பண்ணணும், நான் அவரை நினச்சிட்டே தானே இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுகிறேன் அவங்க அம்மா. சரி ஓகே நம்ம பார்க்கலாம் என்னென்ன, நீ பொறுமையாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்கே ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஒரு பணக்கார ஒரு காரில் வந்து இறங்குறான். ரொம்பவே விலை உயர்ந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அங்கே ஹீரோயின் வந்துடுறா. ஸோ வேமா அந்த செக்ரட்டரி போய் ஒளிஞ்சிட்டு இந்த காரை அங்கேருந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறா, இந்த கார் என்னதுன்னு கேட்கும் போது நான் டாக்ஸி பிடிச்சி வேண்டாம் அப்படின்னு போய் சொல்லிடுறேன். நம்ம ஹீரோயினும் பெருசாக ஒன்றும் யோசிக்கல. உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கசன் இருக்கா, அவளோட பேர் சியா. அவனை வந்து ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணுறா. நம்ம ஹீரோ ஒரு வேலைக்கார மாதிரி, நீ போய் சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா, என்னதான் வந்து காசு இல்லாமல் இருந்தாலும் அவனோட ஹஸ்பண்ட் நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்கிட்ட இல்லாத பணமா, உன்கிட்ட இல்லாத தகுதியா, ஏன் இவனை போய் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, பணம் அவசியம் கிடையாது, நான் அவனை பார்த்துப்பேன், நீங்கள் அவனுக்கு ரெஸ்பெக்ட் மட்டும் கொடுங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அந்த சியா சொல்கிறா, நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, என் ஹஸ்பண்ட்லாம் தெரியுமா எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காருன்னு, அந்த கம்பெனிலேருந்து நாங்கள் நாளைக்கு வந்துட்டு காவோட கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க போகிறோம், நாங்கள் வந்து அவர் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோவோட கம்பெனி தான் காவுன்றது. ஸோ அவன் வந்துட்டு ஓ இந்த மாதிரி ரூட் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறேன் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லி. ஸோ உடனே இங்கே அந்த சியாவுக்கு கால் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிடுறாங்க, ஏன் நீ இந்த மாதிரி பண்ண, நீ வந்து அந்த கம்பெனி சிஇஓ வந்துட்டு ரொம்பவே ப்ரொவோக் பண்ணியிருக்கா, அவங்க நம்ம கான்ட்ராக்டை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். அவளுக்கு ஒன்றும் புரியல, அவள் சைலண்ட்டாக ஆகிடுறா. நம்ம ஹீரோயினும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக யோசித்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போவுமே நம்ம ஹீரோ ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது பிடிக்கல. ஹீரோயினுக்காக ஹீரோ எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹீரோவை கூப்பிட்டுட்டும் போயிடுறா. அப்புறம் வீட்டுக்கு போய் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயின் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஹீரோயின் கிட்ட எவ்வளோ சாஃப்டாக இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அங்கே இருக்க கம்பெனியில் இருக்கா. ஸோ கோவப்படுற விஷயத்துக்கு அவனுக்கு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கா. அங்கே ப்ராஜெக்டில் அவங்க தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் தூக்கி எறிஞ்சிட்டு, இதெல்லாம் யார் வாங்குவா நீங்கள் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து அந்த
கம்பெனிலாம் கார்ப்பரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்திருப்பா போல. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த கம்பெனிஸ்லாம் ஒருத்தர் எதிரியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. அவளோட பேரு ஜெனி. அவங்க வந்து ரவ சொல்றா, இந்த கம்பெனியோட சிஇஓ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அவருக்கு எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவர் என்னதான் ஏத்துப்பாரு, நீலாம் இங்க என்ன வந்திருக்க, உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு நீங்க வந்திருக்கியோ அப்படின்னு ஓவரா பேசிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ வந்துடுறா. அவன் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ ஹீரோயின் அவன் புள்ளி பண்ணும் போது அவள் தள்ளி விடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கனால அவளோட அந்த ஹீல்ஸ் உடஞ்சிருது. ஸோ அவளுக்கு அடியும் பட்டுருது. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை தூக்கிட்டு கூட்டிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லும் போது நான் இங்கே சும்மா வேலை தேடி வந்தேன் அப்படின்னு போய் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்காக ஒரு ஸ்லிப்பர்ஸை ஹீரோ கொண்டு வர சொல்லியிருப்பான் போல. அவங்க கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, இவனும் எப்படி இவன் பேச்செல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறா, இங்கே யார் கேட்டாலும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த ஸ்லிப்பர்ஸை கொடுத்து அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். ஸோ அங்கே எல்லாருமே அந்த சிஇஓக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் அந்த செக்ரட்டரி அனுப்பி விட்டுட்டு, நீ ஏன் பேசிடு, நீ வந்துட்டு ஜியோட இதுவே செலக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அங்கே ஹீரோயின் போய் செலக்ட் பண்ண உடனே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிது. அந்த ஜெனி சொல்கிறா, நீ எல்லாத்தையும் இங்கே மயக்கி வச்சிருக்க, அதனால தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பொறாமையில தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அவள் கம்பெனிக்கு போனால் அங்கே எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கேயும் அந்த ஜெனி வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண ட்ரை பண்ணுறா. பார்த்தா அவள் ஒரு ஹீல்ஸ் போட்டிருக்கா, அது ரொம்ப காஸ்ட்லியானது போல். அதே மாதிரி நம்ம ஹீரோ இது சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கி சென்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஹீல்ஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவள் சொல்கிறா, நான் போட்டிருக்கிறது மாதிரியே இருக்கு, இவ்வளோ பணம் உன் ஹஸ்பண்டுக்கு எப்படி, அவனே ஒரு லோ கிளாஸ் பையன், கண்டிப்பாக இதெல்லாம் லோக்கல் மாடலாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி வந்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடுறா. அதோட காசு வந்துட்டு 1 crore அப்படின்னு. நம்ம ஹீரோயின்கே ஷாக் ஆகிடுது. ஆக்சுவலி பார்த்தா இந்த ஜெனி தான் லோக்கலில் வாங்கி போட்டுட்டு சுற்றிட்டு இருந்திருப்பா போல். அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஸோ வேமா அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் அங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா வர சொல்லியிருப்பாங்க போல் மீட் பண்ணுறதுக்கு. அவங்க சொல்கிறாங்க, நீ மேரேஜ் தான் சொல்லாமல் பண்ணிட்டேன், உன் ஒய்ஃபையாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வை, ஏன்னா நீ இந்த மாதிரி இருக்கியோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அம்மா எனக்கு அவளை பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், 5 yearsக்கு முன்னாடி அவள் தான் என்னை காப்பாற்றினா, அப்போவே இருந்து அவளுக்கு மேலே எனக்கு லவ் தான், ஸோ நீங்கள் எதுவும் கோவப்பட்டுட்டு இருக்காதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கூப்பிடுறா. அப்போ ஹீரோ என்ன விஷயம்னு கேட்கும் போது அவள் சொல்கிறா, ரொம்பவே தேங்க்யூ இன்னைக்கு எனக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுக்கு லிப்பில் கிஸ் கொடுக்குறான். அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் தள்ளி போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து போய் சமைச்சிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் கேட்குற, ஏமா நீங்கள் இப்போ திடீர்னு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது, உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன், இங்கேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் ஹீரோயினோட ரூமில் தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயினும் ஒரு ரூமில் தங்க வேண்டியதாகிறது. அங்கே அவங்க அம்மா முன்னாடி 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே ஒரே பெட்ஷீட்டுக்கு இருக்க மாதிரி இருக்காங்க. அப்போது ஹீரோயினோட அம்மா, ஐயோ தெரியாமல் வந்துட்டா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் நம்ம ஹீரோயினும் ஒரே பெட்டில் ஒரே பெட்ஷீட்டில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. நைட் ஃபுல்லாக நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான் போல். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அந்த ஜியாவும் நம்ம ஹீரோவோட அம்மாவும் சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்போது அந்த ஜியா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன தான் என்னோட ரிலேட்டிவாக இருந்தாலும் அவள் என்னோட மருமக, நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ரொம்பவே காஸ்ட்லியான பர்ஸ் அப்புறம் நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிடுறாங்க. அங்கே ஹீரோயினோட கம்பெனியில் பார்த்தா நிறைய கிஃப்டெல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்கே ஷாக்காக இருக்குது. அங்கே அந்த ஜெனி வந்துட்டு, இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் உனக்கு யார் அனுப்ப போகிறா, எனக்கு தான் யாராச்சும் அனுப்பியிருப்பாங்க, ஏன்னா எனக்கு தான் நிறைய வந்து என் பின்னாடி நிறைய பசங்க சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசும்போது அங்கே திரும்ப ஒரு 3 பேக் கிஃப்ட் வந்துடுது. அதில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் அனுப்பியிருக்கா. வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்கு, யாரை நம்மளுக்கெல்லாம் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி காசு செலவு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அங்கே யாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வர. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து 5 yearsக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை ஒருத்தவங்க
ஒருத்தவன் அசிங்கப்படுத்துறத பார்த்துருப்பான்ல. ஸோ அது இவன் தான் போல. அவன் திரும்ப நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு கஃபேக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்துட்டு எப்போ தான் என்னோட மருமகளை என்கிட்ட காமிக்க போகிற, சும்மா என்னை மறைச்சி வச்சுட்டே இருக்காது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அம்மா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்களேன் அப்படின்னா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த யாங் கூட சேர்ந்து வந்துடுறா. நம்ம ஹீரோ நம்மளை பார்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த யாங் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட திரும்ப ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா, உனக்கு விஷயம் தெரியாது, ஆக்சுவலி நான் ஆல்ரெடி மேரிட் ஆகிட்டேன், நீ வந்து என்னை வந்து திரும்பவுமே என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ எப்படியும் அங்கேருந்து போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவன் காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து அவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி அவங்க கம்பெனி அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போல் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அங்கே இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயினோட பேக்லேருந்து அவன் அந்த இன்விடேஷன் எடுத்து பார்க்கும் போது அவன் கேட்குறான், நீங்கள் போக போறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் ஆமாம் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதனால நம்ம ஹீரோ அவள் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நைட் போல் பாத் எடுக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு முதுகெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கா. பார்த்தா அவனுக்கு அங்கே ஏதோ ஸ்கேர் இருக்குது. அப்போது ஹீரோயின் கேட்குறா, இது என்னது அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை வந்து ஒருத்தவங்க சில பேர் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அப்போ ஒரு க்யூட்டான கேர்ள் வந்து என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகிடுது. ஆனால் நம்ம ஹீரோ அவளை தான் சொல்கிறான் அப்படின்றது அவளுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுறா. அவள் பார்க்க ரொம்பவே கார்ஜியஸாக இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும் போது அவள் வந்து அவளுக்கு ஜிப்பெல்லாம் போட்டு விட சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் கேட்குறா, உன்னோட க்யூட்டான கேர்ள் அழகாக இருக்கலாம், இல்லை நான் அழகாக இருக்கேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ 2 பேரும் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் 2 பேரும் ஒரு ஆளுன்றனால சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் தப்பாக புரிஞ்சுட்டு உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்கே பார்த்தா அந்த ஜெனியும் வந்திருப்பா போல். அங்கே பார்ட்டிக்கு போயிடுறாங்க. அங்கே எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜியா இருப்பாள், அவள் வந்துட்டு ஒரு வைனை சென்ட் பண்ணியிருக்கா. சிஓவோட ஒய்ஃப் யார், அவங்களுக்கு தான் அந்த ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோனுக்கு தான் தெரியாதுல நம்ம ஹீரோ ஒரு சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. இந்த ஜெனி போய் சொல்லிட்டு இருக்கால. ஸோ அதனால நான் தான் அவளோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறேன். அங்கே பார்த்தா ஜியா வந்துட்டு அவளுக்கும் பயங்கரமான சண்டையாகிட்டு இருக்கு. பக்கத்து ரூமில் தான் நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான் போல். அப்போ அங்கே ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, பக்கத்து ரூமில் பெரிய அராஜகம் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே பார்த்தா ஹீரோயின் வெளியில் வந்துடுறேன். நம்ம ஹீரோ நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஜியா அங்கேருந்து கிளம்பிடுறா போல். அங்கே நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த யாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினை திரும்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவுமே வந்துடுறாங்க. ஆனால் அவங்க கார்த்திகேயில் காகன் வந்து அவங்க பையன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க, இவன் என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், ஒரு பொண்ணுக்கிட்ட நீ இந்த மாதிரி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டினா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோட கம்பெனி கூட நிறைய கான்ட்ராக்ட் வச்சுருப்பான் போல், அதையுமே டெலீட் பண்ணிடுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்புறம் நம்ம ஹீரோயின் நாங்கள் அந்த யாங் கூப்பிட்டுட்டு வந்துட்டு நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அவனுக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பா போல் அந்த ஜிசி. அவளுக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் திரும்பவுமே ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஷையாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் தூங்கிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கம்பெனியில் இருக்கும் போது அந்த ஜெனியை வந்து இவ புள்ளி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஜியா வந்துடுறா. ஆனால் அவளுக்கு தெரியல உண்மையான ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்துட்டு அவளுக்கு ஒரு பக்கம் டவுட்டாகவும் இருக்குது, ஒரு வேளை இந்த பொண்ணு தான் ஒய்ஃபாக இருப்பாளோ அப்படின்னு. ஆனால் அவள் எதுவுமே கிளியராக இல்லை. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆளை மீட் பண்ணுறதுக்கு போகிறா. அங்கே வேற ஒரு ஆள் வந்து லஞ்ச் கொடுக்கும் போது அவள் அதை பார்த்துட்டு சரி ஓகே இவன் தான் ஹஸ்பண்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி அவளை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும் போது லிஃப்ட்டில் அந்த ஜியா கேட்குற அந்த ஜெனியை பற்றி அந்த ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் எனக்கு தெரியாது, உனக்கு வேணும்னா நீ அவகிட்டயே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் அந்த ஜெனி வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா, நான் எப்படியாச்சும் இந்த சிஓ மீட் பண்ணி அவரை கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது அந்த ஜியா கேட்டுட்டு புரிஞ்சுக்கிறது அவள் போய் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா அவள் கேட்கும் போது ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் அப்போல்லாம் யார்கிட்டையும் பேசலை அப்படின்னு ஜெனி போய் சொல்லிடுறா. ஆக்சுவலி நைட் போல் அந்த ஜெனி வந்துட்டு ஒரு கிளப்புக்கு போகிறா போல். ஸோ இவளும் அங்கே போய் உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறா. அங்கே பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த கிளப்பில் இருக்கான். அவள் வந்து ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அந்த ஃப்ரெண்டை சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு வந்துடுறான். அவள் வந்து
வந்து திட்டிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ குடிச்சின்னா நான் வந்து கூட்டிகிட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சாரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அந்த ஜியா வந்து வேற ஒரு ஆள் கூட சேர்ந்து இந்த கிளப்பில் குடிச்சிட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டும் இருக்கா. அப்புறம் அங்கே அந்த ஜியாவும் போயிருப்பா இல்லையா. ஸோ ஜெனி வந்து வேற ஆள் கூட இருக்கிறத பார்த்துட்டு அவள் கண்டுபிடிச்சிடுற. ஸோ அவளை போட்டு அரைஞ்சிட்டேன். நீ இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கியா, எனக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் மேலே அந்த ஜியாவுக்கு ஃபுல் டவுட்டும் போயிடுது. அப்புறம் அங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூப்பிட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ மேலே ஸ்டார்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு அதுதான் கவலையா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ இல்லை உனக்கு நான் ஒரு கதை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததை சொல்லிட்டு இருக்கா. அவனை போட்டு நிறைய பேர் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க போல். அப்போது ஹீரோயின் வந்து அவங்க கிட்டேருந்து காப்பாற்றி ஒரு இடத்துல போய் அவனை மறைவாக ஒளிய வச்சுட்டு அங்கேருந்து போயிருக்கா. அப்புறம் அவனுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. அப்போது வானத்தில் பார்த்தா நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ இதை சொன்னோடனே நம்ம ஹீரோயின்கெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அவள் வந்து புரிஞ்சுக்கிறா அந்த பையன் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவரோட ஹஸ்பண்டை பற்றி உனக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு என்ன எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவள் கூட்டிகிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு தான். அங்கே போயிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணால் அங்கே நம்ம ஹீரோ இல்லை. ஆனால் அவனோட கோட் மட்டும் சீட்டில் இருக்கு. பார்த்தா வெளியில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோ நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது என் ஃப்ரெண்டோட கம்பெனி தானே அதனால தான் நீங்கள் சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஜியா பார்த்துட்டு அவனை கூப்பிட வரா. ஆனால் அவன் கையை அசைச்ச உடனே அவன் ஃப்ரெண்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. திரும்பவுமே அவங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோ பற்றி சர்ச் பண்ணியிருப்பாங்க போல். அவங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த பெரிய கம்பெனியோட சிஓ நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க எல்லாரும் முன்னாடியே சொன்னோடனே நம்ம ஹீரோயின்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போது நம்ம ஹீரோ வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்காடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு வேண்டாம், இன்னும் ஒரு நாளைக்கு உன் மேலே நான் கோவமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே நம்ம ஹீரோ அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அவள் நம்ம ஹீரோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு போயிருக்கா. அவங்கள போயிட்டு நீங்கள் என்னோட மதர் இன் லா தானே அப்படின்னு கேட்டோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ வந்துட்டு இப்போ என் கூடவே இருக்கலாம், உன்னோட ஹஸ்பண்ட் இருக்கானே என்னை வந்து உங்ககிட்ட பேசவே விட மாட்டேன்ட்டான் அப்படின்னு அவங்க குறையாக சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஜாங் அவன் மிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து அங்கே இருந்திருப்பான் போல். அவன் பார்த்துட்டு என்ன உனக்கு பிடிச்ச ஆள் வந்துட்டு இப்போ கூட இருக்கானா அப்படின்னு அசிங்கப்படுத்தும் போது அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அவனை திட்டிடுறாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப பணக்காரங்கன்றனால அவனும் அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் காட்டுறாங்க அந்த யாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹர்ட் பண்ண சொல்லி சிசியை வர சொல்லியிருப்பான்ல. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஒழுங்காக அந்த ப்ராஜெக்ட்டை திரும்பவுமே வாங்கி கொடுத்துரு இல்லைன்னா உன்னை ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா அவள் கால் தடுக்கி விட்டுறா. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்தோடனே அவளுக்கு வந்து வயிறில் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே பதட்டத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க இப்போ உங்கள் ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிது. வேகமாக ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அவகிட்ட போய் சொல்கிறா நமக்கு ஒரு பேபி வரப்போகுது, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே பார்த்து நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு ஹீரோ பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. என் பொண்ணை உனக்கு பார்த்துக்கவே தெரியல, நீ எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடியை பார்த்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அம்மா விட்டுங்கம்மா ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு நம்ம ஹீரோவே திட்டுறாங்க. அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியலை. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா அதெல்லாம் அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு நிறைய இதை ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் சேர்ந்து அங்கே நம்ம சிலது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இப்போ என் லைஃபே ஃபுல்ஃபில்ட் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட போயிருக்காங்க. அந்த கசின் பொண்ணு இருப்பா இல்லையா, அவளோட ஹஸ்பண்டும் வந்துருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சாரிலாம் கேட்குறா. அவங்க ஹஸ்பண்டும் கேட்கும் போது நம்ம ஹீரோ திரும்பவுமே அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுறா. அந்த டின்னர் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறா நம்மளோட பேபி பாய் வருமா இல்லை கேர்ள் வருமானு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா எதுனாலும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே ஸ்கையில் பார்த்து ஸ்டார்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ மேலே பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த பழைய மொமெண்ட் ஞாபகம் வந்துடுது. அன்றைக்குமே இந்த மாதிரி தான் ஸ்டார்ஸாக இருந்திருக்கும் போல். ஸோ நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டேன், எப்போவுமே உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் அதை உங்ககிட்ட கூட வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.